உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம். முதலில் இவ்வாரத்தின் கிரகநிலைகள். ரிஷபத்தில் குரு, செவ்வாய், கடகத்தில் சுக்கிரன், சூரியன், புதன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி வக்கரம், மீனத்தில் ராகு. முதலில் மேசம். ராசிக்கு 2இல் குருவும் செவ்வாயும் இணைந்திருக்கிறார்கள். ராசிநாதன் செவ்வாய் குருவோடு இணைந்து தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அதனால் தேவைக்கு வருமானம் வந்துவிடும். சுபகாரியங்கள் சீக்கிரம் முடியும். இடம், பூமி வாங்க வேண்டும் என்று நினைத்தது நிறைவேறும். சொத்துக்களால் லாபம் கிடைக்கும். கல்வி சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். சுகஸ்தானத்தில் சுக்கிரன், புதன் கூடியிருப்பதால் குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். கருத்து வேறுபாடுகள் மறையும். 6இல் கேது இருப்பதால் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறலாம். வேலை பார்க்கும் இடத்தில் நல்ல மதிப்பு கிடைக்கும். அதிகாரிகள் நல்ல விதமாக நடந்து கொள்வார்கள். 12ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் என்னதான் சம்பாதித்தாலும் கையில் நிற்கவில்லையே என்று நினைக்கும்படி நேரும். சிக்கனமாக இருக்க வேண்டும். சக்திக்கு மீறி யாருக்கும் வாக்குறுதி தர வேண்டாம். ஜாமீன் கையெழுத்தும் போட வேண்டாம். சனி வக்கரகதியில் இருப்பதால் சில எதிர்பாராத பிரச்சனைகள் நேரலாம். 28/7/2024 முதல் 30/7/2024 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை அருகிலுள்ள முருகன் கோயிலுக்கு சென்று வழி விளக்கேற்றுங்கள். உங்களது வினைகள் தீரும். காரிய வெற்றி கிடைக்கும். அடுத்தது ரிஷபம். ராசிநாதன் சுக்கிரன் சகாயஸ்தானத்தில் இருக்கின்றார். புதனோடு இணைந்திருக்கிறார். தனவரவு நிச்சயமாக கை கொடுக்கும். தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும். சொத்து வாங்கும் முயற்சிகள் கூடும். புதிய வாகனங்கள் வாங்கும் அமைப்பு உண்டு. தேவைகள் நினைத்தபடி நிறைவேறும். தொழில் ஸ்தானத்தில் பலமாக சனி அமர்ந்திருப்பதால் வருமானம் நன்றாக இருக்கும். மருத்துவ செலவுகள் குறையும். 11ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் உண்டு. ஜென்மராசியில் செவ்வாய் இருக்கிறார். உஷ்ண வியாதிகள் வரலாம். பூர்வீக பிரச்சனைகள் தலை தூக்கும். பணவரவு நன்றாக இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கும். காரணம், விரையாதிபதி செவ்வாய் ராசியிலே அமர்ந்திருக்கிறார். குரு ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்க வேண்டும். சிலர் வீடு, உத்தியோக மாற்றங்களை சந்திக்க நேரலாம். 30/7/2024 முதல் 1/8/2024 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: அரசு மரத்தடி விநாயகரை வணங்கி அருள் பெறுங்கள். உங்களது அல்லல்கள் தீரும். அடுத்தது மிதுனம். ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருப்பது யோக அமைப்பு. அவர் 3ஆம் இடத்துக்குரிய சூரியனோடு இணைந்திருக்கிறார். திட்டமிட்ட காரியங்கள் புத்திபூர்வமாக செயல்படுத்துவீர்கள். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். இல்லத்தில் சுபகாரியங்கள் நடைபெற வாய்ப்புண்டு. எந்த உதவியும் கிடைத்துவிடும். அஷ்டமாதிபதி சனி வக்கரகதி அடைந்திருப்பதால் ஆரோக்கிய பிரச்சனைகளிலிருந்து சற்று மூச்சு விடுவீர்கள். உடன்பிறப்புகளின் வீடுகளில் சுபகாரியங்கள் நடைபெறும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு செல்வாக்கு உயரும். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புண்டு. காரணம், சுக்கிரனும் புதனும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கின்றார்கள். சனி வக்கரகதியில் இருப்பதால் உழைப்பு அதிகரிக்கும். வியாபாரிகள் போட்டிகளை சமாளிக்க சற்று கஷ்டப்பட வேண்டியிருக்கும். 1/8/2024 முதல் 3/8/2024 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: ஞாயிறு தோறும் சூரிய நாராயணரை வணங்குங்கள். தினம் சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள். உங்களது தேங்கும் காரியங்கள் வேகமெடுக்கும். அடுத்தது கடகம். குரு பகவான் 11ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய வெற்றி ஸ்தானத்தை பார்வையிடுவது சிறப்பு. அவரோடு செவ்வாயும் இணைந்திருக்கிறார். சுக்கிரன், செவ்வாய், கேது ஆகிய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. பண வசதி நன்றாகவே இருக்கும். குடும்ப சூழ்நிலை திருப்தி அளிக்கும். தெய்வ பக்தியும் ஆன்மீக ஈடுபாடும் திருக்கோயில் தரிசனமும் உண்டு. புதன் சூரியனோடும் சுக்கிரனோடும் இணைந்திருப்பது நல்ல அமைப்பு. சனி வக்கரமடைந்திருப்பதால் அஷ்டமத்து சனியின் அதிரடிகள் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அது உங்களுக்கு நிம்மதி தரும். சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம். புதன் வக்கரம் பெற்றிருப்பதால் தேவையில்லாத சில பிரச்சனைகளில் தலையிட்டு கெட்ட பெயர் வாங்க வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் தேவையில்லாத இடமாற்றம் கிடைக்கும். ராசியில் சூரியன் இருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். 3/8/2024 முதல் 6/8/2024 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: வெள்ளிக்கிழமை தோறும் அருகிலுள்ள அம்மன் சன்னதிக்கு சென்று வழிபாடு நடத்துங்கள். அனைத்தும் நலமாகும். அடுத்தது சிம்மம். குரு தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இடம் வாங்கும் யோகம் உண்டு. வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் நினைத்தபடி நடக்கும். வெளிநாட்டில் உள்ள நிறுவனங்களில் இருந்து ஆதாயமான செய்திகள் வரும். பண வசதிக்கு குறைவு இருக்காது. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம். சொந்த கட்டடத்துக்கு தொழில் மாற்றங்கள் ஏற்படலாம். ராசிநாதன் சூரியன் 12ஆம் இடத்தில் இருக்கிறார் என்பதை கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டிய காலம் இது. 10இல் குரு இருப்பதால் இடமாற்றமும் பதவி மாற்றமும் இருக்கும். கொடுக்கல் வாங்கல்களில் கவனமாக இருக்க வேண்டும்.
அஷ்டம ராகு எல்லா வேலைகளிலும் தாமதத்தையும் ஏமாற்றத்தையும் தருவார். பரிகாரம்: சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபாடு நடத்துங்கள். பிரச்சனைகள் நீங்கி நன்மைகள் உண்டாகும். அடுத்தது கன்னி. அநேகமாக பல கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இந்த வாரம் அமைந்திருக்கின்றன. சுபபலத்தோடு அவை இருப்பதால் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும். ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும். கோயில் தரிசனம், சுவாமி தரிசனம் இவற்றால் மகிழ்வீர்கள். குடும்பத்தில் வீண் செலவுகள் குறையும். லாபஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பதால் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புண்டு. புதிய பொருள்களை வாங்குவீர்கள். சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான காலம் இது. சிலர் குடியிருக்கும் வீட்டிலிருந்து வசதியான வீட்டுக்கு மாறுவீர்கள். வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் அதிக சம்பளம் உள்ள வேலை மாற்றமும் உண்டு. குரு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாயோடு குரு யோகத்தோடு சஞ்சரிப்பது உங்களுக்கு வெற்றியை தரும். புதன் வக்ரமடைந்திருக்கிறார். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். சில நேரங்களில் எதிர்பாராத தடுமாற்றங்கள் வரும் என்பதால் சிந்தித்து நிதானமாக செயல்பட வேண்டும். பரிகாரம்: உடல் ஊனமுற்றோருக்கும் ஏழைகளுக்கும் இயன்ற உதவிகளை செய்யுங்கள். எதிர்ப்புகள் விலகும். அடுத்தது துலாம். ராசிநாதன் சுக்கிரன் 10ஆம் இடத்தில் பலமாக இருக்கின்றார். இது தவிர சூரியன், புதன், ராகு முதலிய கிரகங்களும் உங்களுக்கு துணையாக இருக்கின்றன. 6ஆம் இடத்தில் உள்ள ராகு உங்கள் அதிர்ஷ்டத்தை அதிகரிப்பார். தொழில் ஸ்தானத்தில் 9க்குரிய புதனுடன் 11க்குரிய சூரியன் இணைந்திருப்பது நல்ல அமைப்பு. தொழிலில் லாபத்தை தரும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். ராசிக்கு 6இல் ராகு இருப்பது மாற்றத்தை தரும். போட்டித் தேர்வுகளிலும் எளிதில் வெற்றி பெறலாம். பதவி உயர்வு கிடைக்கும். பத்திரிகை மற்றும் தொழில்நுட்பத் துறையில் உள்ளவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும். நிதி நிலைமை கையாள்வதில் எச்சரிக்கை தேவை. பணப்பற்றாக்குறை உருவாகும். வரவை மீறிய செலவினங்களும் உண்டு. அஷ்டம ராசியில் குரு, செவ்வாய் இருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உஷ்ண சம்பந்தமான வியாதிகள் வரக்கூடும். புதன் வக்கரமாக இருப்பதால் சில காரியங்கள் உங்களை மீறி திசை மாறி செல்லும். சந்திராஷ்டமம் 29/7/2024 முதல் மாலை 4:34 முதல் 31/7/2024 இரவு 10:02 வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். பரிகாரம்: வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமியை வணங்குங்கள். உங்களுக்கு மங்களங்கள் வந்து சேரும். அடுத்தது விருச்சிகம். உங்களுக்கு மிகப்பெரிய பலமே கலத்திரஸ்தானத்தில் அமைந்துள்ள குரு. அவர் ராசியாதிபதியுடன் அமர்ந்து ராசியை பார்ப்பது மிகப்பெரிய பலம். குருவோடு செவ்வாய் இணைந்திருப்பதால் குருமங்கள யோகம் உண்டு. எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும். தொழில் வளர்ச்சி அதிகரிக்கும். வருமானம் உயரும். வீட்டில் சுபகாரிய முயற்சிகள் பலிக்கும். சுப விழாக்கள் நடத்தும் வாய்ப்புகள் உண்டு. வீடு, இடம் வாங்குவது போன்ற எண்ணங்கள் நிறைவேறும். 4ல் சனி வக்ரமடைந்துள்ளதால் சனியினால் ஏற்படும் தீமைகள் குறையும். சுக்கிரன் பலமாக இருப்பதால் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. 4ல் சனியும் 5ல் ராகுவும் இருப்பதால் பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் தேவை. என்னதான் சனி வக்ரம் பெற்றாலும் அவர் 4ஆம் இடம் என்பதால் பெரிய அளவில் பாதிப்பில்லாவிட்டாலும் உடல்நலம் சற்று பாதிக்கும். தொழில் வணிகத்தில் அவ்வப்பொழுது சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மன பாரத்தை தரும். சந்திராஷ்டமம் 31/7/2024 இரவு 10:03 முதல் 3/8/2024 அதிகாலை 5:27 வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் வாத பிரதிவாதங்களில் எக்காரணத்தை கொண்டும் ஈடுபட வேண்டாம். பரிகாரம்: வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுங்கள். நன்மையான பலன்கள் வசமாகும். அடுத்தது தனுசு. ராசிநாதன் குரு 6ஆம் இடத்தில் செவ்வாயோடு இணைந்திருக்கிறார். 6ஆம் இடம் என்பது சரியில்லை என்றாலும் கூட அவருடைய பார்வை உங்கள் தனஸ்தானத்திலும் தொழில் ஸ்தானத்திலும் விழுவதால் தொழில், வருவாய், உத்தியோக முன்னேற்றம் முதலியவை உண்டு. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன், புதன் இணைந்திருப்பதால் காரியங்கள் அனுகூலமாகும். கலைப்பொருள்களையும் ஆடம்பர பொருள்களையும் வாங்குவீர்கள். சுபவரியங்கள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சி தரும். கட்டிய வீட்டை பழுதுபார்ப்பது, வாகனங்களை பழுதுபார்ப்பது முதலிய விஷயங்களில் பணம் செலவழியும். சனி பகவான் வக்கரகதியில் இருப்பதால் குடும்பத்தில் 3ஆம் மனிதர்களால் குழப்பம் ஏற்படும். அதை தவிர்க்க வேண்டும். 8வது ராசியில் சூரியன் சஞ்சரிக்கிறார். 4வது ராசியில் ராகு சஞ்சரிக்கிறார். இவை இரண்டும் சாதகமான நிலை அல்ல. மனம் சங்கடப்படும் என்பதால் ஜாக்கிரதையாக பேச வேண்டும். சந்திராஷ்டமம் 3/8/2024 அதிகாலை 5:28 முதல் 5/8/2024 பிற்பகல் 3:07 வரை சந்திராஷ்டமம் உண்டு. பரிகாரம்: வியாழக்கிழமை அருகிலுள்ள ராகவேந்திர ஆலயத்துக்கு செல்லுங்கள். அடுத்தது மகரம். ராசிநாதன் சனி வக்கரகதியில் இருக்கிறார். உங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருப்பவர் வெற்றிஸ்தானத்தில் உள்ள ராகு. பஞ்சமஸ்தானத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து யோகத்தை உருவாக்குகின்றார்கள். அவர்கள் பார்வை உங்கள் ராசியை விடுவதால் எந்த தொல்லைகளும்
உடனடியாக விலகும். சுபகாரியங்கள், தெய்வ தரிசனம் முதலியவை உண்டு. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். புதிய வீடு வாங்குதல், வீட்டிற்கான பொருள்களை வாங்குதல் என்பதில் கவனம் செல்லும். சுபகாரிய முயற்சிகள் கைகூடும். புதன் வக்கரகதியால் ஆரோக்கிய பிரச்சனைகள் அகலும். ராசிக்கு 9க்குரிய பாக்யாதிபதி வக்கரமடைந்திருப்பதால் அவ்வப்பொழுது மனசலனங்கள் ஏற்படும். சனி வக்கரம் பெற்றிருப்பதால் எதிலும் ஒரு தடை வந்துதான் சரியாகும். அதற்கு எப்பொழுதும் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். பரிகாரம்: சிவன் கோயிலுக்கு சென்று விளக்கு போடுங்கள். தொல்லைகள் விலகும், நன்மைகள் சேரும். அடுத்தது கும்பம். ராசியில் ராசிநாதன் வக்கரமடைந்திருக்கின்றார். ஆனால் சுகஸ்தானத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து குருமங்கள யோகம் என்கின்ற யோக அமைப்பில் இருக்கிறார்கள். இதனால் இடம் வாங்குவது, வீடு கட்டுவது, புதிய வீட்டுக்கு மாறுவது போன்ற காரியங்கள், ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் ஓரளவு லாபமும் ஏற்படும். சகோதரர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். குருவின் பார்வை தொழில் ஸ்தானத்தில் பதிவதால் தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சிகள் வெற்றி பெறும். ஆயினும் நீங்கள் நல்ல லாபத்தை இப்போதைக்கு எதிர்பார்க்க முடியாது. காரணம், சனியின் நிலை பல விஷயங்களை தடுக்கும். ஆனால் இப்பொழுது உங்களுடைய உழைப்பு எதிர்காலத்திற்கு மிக நல்ல பலனை அளிக்கும். புதன் வக்கரகதியில் இருப்பதால் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் உண்டாகலாம். ஜென்மச்சனியாக இருந்தாலும் கூட அது அவருடைய ஆட்சி வீடு என்பதால் பெரிய அளவில் பிரச்சனைகள் தரமாட்டார் என்பதில் ஒரு ஆறுதல். நீதிமன்ற வழக்குகள் இப்போதைக்கு உங்களுக்கு சாதகமாக முடியும் வாய்ப்பு குறைவு. சிறு விஷயங்களுக்கும் அதிக அலைச்சல்கள் இருக்கும். பரிகாரம்: பிரதோஷ விரதம் கடைபிடியுங்கள். லட்சுமி நரசிம்மரை வணங்குங்கள். வாழ்வில் துன்பங்கள் குறையும். அடுத்தது மீனம். தன குடும்பாதிபதியான செவ்வாயும் தைரியஸ்தானத்திற்குரிய சுக்கிரனும் ஓரளவு சாதகமாக இருக்கின்றார்கள். செவ்வாயோடு குரு இணைந்து சஞ்சரிப்பதால் முயற்சிகளில் சிறு தடைகள் இருந்தாலும் முடிவில் வெற்றி கிடைக்கும். பொருளாதார பற்றாக்குறை நீங்கும். தொழில் வளர்ச்சியில் புதிய முயற்சிகள் நோக்கி நகர்வீர்கள். பூமி சேர்க்கையும் பொருள் சேர்க்கையும் ஏற்பட வாய்ப்புண்டு. இடம், பூமி, வீடு விற்பனையில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க வாய்ப்புண்டு. பிரச்சனைகளுக்கு வேலை கிடைத்து நிம்மதி பிறக்கும். வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் மகிழ்ச்சியான தருணங்களும் உண்டு. உடல் நலனில் கவனமாக இருப்பது நல்லது. கற்பனையான கவலைகளை மனதில் வளர்த்துக் கொள்ள வேண்டாம். சுபகாரிய தடைகள் உண்டு என்பதால் இப்பொழுது எல்லா காரியங்களையும் சற்று ஆறப்போடுங்கள். உடல் ஆரோக்கியத்திலும் மன ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துங்கள். பரிகாரம்: பௌர்ணமி விரதத்தை கடைபிடியுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.